இன்னைக்கு இந்த இன்ஸ்டாவில் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அந்த விளக்கு சாமான் தேய்க்கிற அந்த பொடி தான் வந்து அதை வச்சு தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அது ரொம்ப நாளாக என் ஃபீல்டில் வந்துகிட்டே இருந்துச்சு. பட்டு நான் அந்த எப்போயுமே இந்த சபீனா அதுதான் யூஸ் பண்ணுவேன். சரி இன்னைக்கு இது யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். நான் விளக்குறதுக்கு முன்னாடி என்னோடய விளக்கோட நிலமை இப்படி தான் இருக்குது. நான் வந்து வாரம் வாரம் விளக்கிடுவேன். பட் என்ன பண்ணுவேன்னா விளக்கு பொருத்தி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கல அந்த எண்ணெய் இல்லாமல் திரி ஃபுல்லாக கருகிரும். அதில் அது அந்த திரி கருகவும் அந்த விளக்கு ஃபுல்லாக அப்படியே கருப்பாயிரும். சூடம் பொருத்தணும் அந்த தட்டு வந்து நம்ம டெய்லி சூடம் பொருத்தணும்னா அதுவும் கருப்பாயிரும். இந்த ரெண்டு தான் எனக்கு வந்து ஃபால்ட்டே. சரி இப்போ இன்றைக்கி வந்து இதை வச்சு க்ளீன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறேன். இது என்னென்னா இந்த கோதுமை மாவு, உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், லெமனு அதை புழிஞ்சு விட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நம்ம நார்மலாக ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாத பாத்திரம் வந்து நார்மலாக அது இது பண்ணோடனே பெய்யுது. பட் ரொம்ப இந்த கருப்பாக இருக்க பாத்திரம் வந்து கொஞ்சம் நல்லா தேய்ச்சோம்னா அதுவும் பெய்யுது. பட் நான் நினச்சதை விடவே ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து பிஃபோர் பிக்சரும் ஆஃப்டர் பிக்சருமே நான் காட்டுறேன். இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன், பிஃபோருமே எடுத்திருக்கேன், ஆஃப்டருமே காட்டுறேன். அதில் நீங்களே வந்து அந்த வித்தியாசத்தை பாருங்கள். நானே நம்பவே இல்லை, கோதுமை மாவுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம், சிங்காகவே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ண யோசிச்சுட்டே இருந்தேன். பட் இன்றைக்கி ட்ரை பண்ணுவோன்னு பண்ணேன். ஆனால் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்க பாத்திரத்தை வந்து கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சா அதுவே பெய்யுது. இது வந்து பஞ்ச பாத்திரம், உள்ளே வந்து தண்ணிலாம் ஃபுல்லாக அப்படியே வற்றி போய் அந்த உள்ளே மட்டும் இன்னர் மட்டும் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும். அதை வந்து நல்லா சுரண்டி தேய்க்கணும். நான் வந்து என்னால் முடியலன்னு இவ்வளோதான் தேய்ச்சேன். மற்ற பாத்திரம்லாம் சொல்லக்கூடாது, சூப்பராகவே நல்லா பளபளன்னே க்ளீன் பண்ணியிருக்கு. பெஸ்ட்டு வந்து இதுதான். சபீனா வச்சு க்ளீன் பண்ணுறத விட இது வச்சு க்ளீன்